மக்களே, செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரையும் பிக் பாஸ்ல ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு 70 நாள் கடந்து ஒரு 80வது நாள் நெருங்குற டைம்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி வீக் கொடுப்பாங்க. அதுல ஒரு நிறைய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதுல வீட்டுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் உருவாயிருக்கும். அங்க லவர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபேமிலியை பேஸ் பண்றது ஒரு பெரிய நெருடலா இருக்கும். அந்த ஒரு மூமெண்ட்டை தான் இப்போ செகண்ட் லவ்ல இன்னைக்கு எபிசோட்ல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுல யார் யாரெல்லாம் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத தெள்ள தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னொரு பக்கம் அங்க டிஸ்கஷன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்குது. ஓகே, இங்கிருந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணுன்ற மாதிரி பிரியங்கா மற்றும் வெக்கேக்குள்ள டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, அவுட் சைட்ல நம்ம போய் எப்படி சேருவோம், என்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உள்ள இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பிரியங்கா சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வெக்கே என்ன சொல்றாரு, வெளியே போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெக்கே ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்களுக்குள்ள வருமா வராதா, ஓகேவா இல்லையா, செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத கன்க்ளூஷனே எடுத்துட்டு வர மாட்டாங்க போல. அப்படியே இது ஒரு புரியாத புதிர் மாதிரியே வச்சு டிராவல் பண்ணுவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருந்தது. அப்படி இது நடந்துட்டு இருக்க டைம்ல அடுத்து டேட்டுக்கு ரெடி ஆகுங்கன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒரு பக்கம் வெக்கேவை எடுத்துட்டு போய் தனியா உட்கார வைக்கிறாங்க, பிரியங்காவை கூட்டு போய் தனியா உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னா பாத்தீங்கன்னா வெக்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாராவது ஒருத்தர் ஃபீமேல் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்துறாரு. கரெக்டா அந்த டைம்ல பிரியங்காவோட ஃப்ரெண்டு வராரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட பேசினோடனே சொல்லிட்டாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணவனே சொல்லிட்டாரு, நான் பிரியங்காவோட ஃப்ரெண்டு அப்படின்னும் போது ஓகே, பிரியங்கா உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? இல்ல ரொம்ப ஃபேவரட். அவங்க நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன் அவங்க கிட்ட, நிறைய லேர்ன் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணதா இருக்கட்டும், அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த பையனா நீங்க அப்படின்னு கேட்டா, நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸ்லோவா அவங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்குள்ள மாற்றங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கேட்கிற கேள்விகள்லாம் இவரால முடிஞ்ச இதுல கொடுக்குறாரு. இந்த பக்கம் வெக்கேக்கு இப்படி நடக்குதா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியங்காவை யார் வந்து மீட் பண்றான்னு பாத்தீங்கன்னா டிஎஸ்கே. விஜய் டிவில நிறைய மெமிக்ரி பண்ணுவார், இந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் தான் வெக்கேவோட பிரதர் என்னும் போது நானே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஷாக்கு. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாங்க. அவர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, வெக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, வெரி நல்ல பையன், அவன் சூப்பரா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே வந்து என்ன உங்களுக்காக சமையல் பண்றான், ஜாமன் சாப்பிட்றான், சாரி கேட்கறான், இதெல்லாம் புதுசா இருக்கே அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து ஃபீல் பண்றாரு. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பையன் தான் அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பிரியங்காவும் ஓப்பனா கன்ஃபெஸ் பண்றாங்க. சரி, டிசிஷன் என்ன பண்ணிருக்கீங்க, டிசிஷன் என்ன யோசிச்சிருக்கமா சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஃபியூச்சர் அவன் கூட வச்சிருக்கலான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜென்யூனா எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன பாத்துக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி பிரியங்கா ஓப்பனா சொல்றாங்க. அப்போ அவங்க அண்ணன் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, வெக்கேக்கு ஸ்டேபிளான இன்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே வந்து எனக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குண்ணா, எனக்குன்னு சிஸ்டர் கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்குது, ஐ எம் ஓகே வித் திஸ், அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ அவன் ஒரு செட்டில் டவுன் ஆகட்டும், என்ன பாத்துக்கிற அளவுக்கு இருந்தா கூட எனக்கு போதும், நான் அவனை பார்த்துப்பேன், பட் என்ன பாத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு இருந்தா அது பிரச்சனையே கிடையாது, அவனை நான் எப்படி பிடிச்ச அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க என்ன சொல்லிடுறாரு, அவனுக்கு பிடிச்சது எதுவோ அது ஓகேமா, எனக்கும் பிரச்சனை இல்லைமான்ற மாதிரி பேசி அங்க சொல்யூஷன் ஆகுது. ஓகே, இதை எடுத்துட்டு போய் அங்க வெக்கே பிரியங்கம் பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கான மூமெண்ட். அதுல வெக்கலாம் என் அண்ணனா என்னன்னா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருந்தாப்புல. அடுத்ததாக ஆபித் அண்ட் நிவேதிதா. ஆபித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிவேதிதாவோட சிஸ்டர் நிருப்பா வந்திருந்தாங்க. அதுல வந்து நிருப்பா வந்து கேட்ட கேள்விகள்லாம் இருக்குது, இட்டிங் ஸ்ட்ரைட் ஆன் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லா கேள்விகளும் அப்படியே டப்புன்னு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு முன்னாடி மேரேஜ் நடந்திருக்கு, ஒரு கிட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி நீ எப்படி பாத்துக்கிறீங்க, இப்போ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி யார் யார்கிட்ட இருக்கீங்கன்ற மாதிரி. ஒரு சிஸ்டர் போய் கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல என்னென்னலாம் இருக்குன்றத தெளிவா, அதுல 5 நாள் இவரு கூட இருப்பாங்களா, 2 நாள் வந்து அவங்க அம்மா கூட போய் இருப்பாங்களாம் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க தான் அந்த பொண்ணுக்கு அம்மா மாதிரி, அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அவ வந்து 6 வயசா இருக்கு, அவங்களே அவங்களை எப்படி பாத்துக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும்ன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சோ இப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் ஓப்பனா பதில் சொல்லிட்டார். அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான், முன்னாடி ரிலேஷன்ஷிப் என்னாச்சு ஏதாச்சுன்றதுல உன் பொண்ணு வளர்ந்தா இப்படி கேள்வி கேட்பாங்க, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதுக்கு நீங்க என்னென்னலாம் சொல்லுவீங்கன்றத
டீட்டெயிலான ஒரு கேள்வியை அதை அழகான ஒரு பதிலும் தெளிவா வந்து ஆபித்துமே கொடுத்தாருன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படிடா டேக்கிள் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பார். பட் அது அழகா அவங்க கேட்டதும் அவங்க கிளாரிஃபை பண்ணதும் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நிவேதிகாவுக்கு வந்தது பாத்தீங்கன்னா டாண்டி, இவரோட ஆபித்தோட ஃப்ரெண்டு. அவரு இப்படி ஆபித் மாதிரியே இருப்பார் போல, எதுவுமே பெருசா பேச மாட்டார் போல இருக்கு. அதனால அவர்கிட்ட போயிட்டு இவங்களா வந்து எல்லாத்தையும் பேசி 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 கேட்க வேண்டியதா இருக்கு. பட் அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பெருசா டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு காட்டப்படல. டிஸ்கஷன் நடந்திருக்கும், பட் அது எல்லாமே எதை கேட்கற அளவுக்கு கண்டென்ட்ல போடுற அளவுக்கு இல்லைன்றதால லிமிட்டடா தான் அவங்கள காமிச்சாங்க. பட் இதுல எக்ஸ்ட்ராடினரியா பேசினது யாருன்னா நிருப்பா தான். ஆனா என்ன, அந்த நிருப்பான்ற ஒரு தங்கச்சியே இல்லைன்ற மாதிரி ஏமாத்திருக்கிறாங்க நிவேதிதா. இன்னும் என்னென்னலாம் இப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு பக்கம் ஹாப்பி. அடுத்து வீணா மற்றும் தினேஷ். வீணா போய் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வீட்டில் போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் ஓகே போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டா. ஓகே, அந்த சுச்சுவேஷன்ல தினேஷோட அம்மா வந்து பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க. அதுல தினேஷோட அம்மான்றதை வீணா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க. அந்த ஊர்ல இருந்து வந்தா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுறாங்க. என் பையனை உனக்கு பிடிச்சிருக்காமா, ஏமா பிடிச்சிருக்கு, எப்படி இருக்கு, என் பையனுக்கு என்னமோ பிடிச்சிருந்தா ஓகே தாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவன் என்ன எங்க வீடு கட்டி கொடுத்துருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான், எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பையன்மா அவன் அப்படின்னும் போது வீணாவும் பாராட்டுறாங்க. எனக்கு தினேஷ் மாதிரி ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இருக்கு, என்னுடைய பர்ஸ்பெக்ஷனே மாத்தி வச்சிருக்கிறார், எனக்கும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க பேசிட்டு என் பையன் என்ன சொல்றான்னு ஓகே நீங்க 2 பேரும் பேசி பாருங்க, எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லைன்றத ஓப்பனா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மல்லிப்பூ எடுத்துட்டு வந்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மல்லிப்பூக்கும் செட் ஆகல. என்னம்மா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பியான்ற அளவுக்கு கேட்டாங்க. நீங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் சாரி கெட்டு வந்திருப்பேன் ஆண்டி, இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லையன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்டா இருந்தது. பட் அதுவும் வீணா வந்து சிரிச்சு சிரிச்சு பயங்கரமா பேசி பேசி அவங்க 2 பேரும் சமாளிச்சாச்சு. அடுத்து அங்க தினேஷ் போனார்ல, அங்க பிரியா யாருன்னா வீணாவோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ நீங்க தினேஷ் வீணாக்கு ஏத்த ஆளா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஜென்ரலான டிஸ்கஷன். அதுல அந்த ட்ரிப்புன்ற மாதிரி வெளியே போயிட்டு நம்ம இதெல்லாம் மீட் பண்ணலான்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்லியான டிஸ்கஷன் போச்சு. டீட்டெயிலா போல ஃப்ரெண்ட்லியான டிஸ்கஷன் போச்சு. பட் அவங்க 2 பேரும் பேசி வந்த உடனே பூ வச்சாச்சு அப்படின்ற ஒரு தருணம் வந்து இங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் பேச ஆரம்பிச்சோன்னா அது ஒரு பயங்கர இதுவா போகுது. அதுல தினேஷோட அம்மா வந்தவொடனே அவர் ஷாக் ஆயிட்டாப்ல. பிரியானும் போது ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் முடியுது. ஃபைனலி நேகா மற்றும் தேஜஸ். நேகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யஸ்மின் அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க. தேஜஸோட அப்பா ஃபாதர் ஒரு மனோகர். அதுல தேஜஸ் வந்து ஒரு ரொம்ப ஹாப்பியான பையமா, குடும்பம்னு இருக்கிற ஒரு பையன் தான். பட் அவன் பொய்லாம் சொல்ல மாட்டான், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவான். ஃபேமிலி ரொம்ப ரிலேட்டடா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே ஆமா அவன் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் பொறுமையை கத்துக்கிறேன், இதெல்லாம் பாத்துக்கிறேன், அவன் பொய் சொல்ல மாட்டான்றது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஜென்ரலா அப்பா பையனை பத்தி என்னென்னலாம் பேசுவாரோ அந்த டிஸ்கஷன் அங்க நடந்தது. பட் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. தேஜஸ் அண்ட் யஸ்மினை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஏன் எதனால வந்து நீங்க நேகா அப்படின்னும் போது அங்க ஒரு சில விஷயங்கள் ஓப்பனா சொல்றாரு. எனக்கு நிறைய பாஸ்ட்ல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்போ அவங்களுக்கும் எனக்கும் சேமான இன்டென்ஸ் இருக்கிறதால அப்படியே நிறைய சண்டைகள்லாம் வருது. பட் நான் என்ன மாத்திக்க ட்ரை பண்றேன், அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரையும் நேகா வந்து ட்ரூவா இருக்காங்க, எந்த இடத்துலயும் ஃபேக் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போய் முடியுது. முடிஞ்ச உடனே இந்த டிஸ்கஷன் வீட்டுக்குள்ளேயும் வந்து நடக்குது. அதுல அவங்கவுங்க பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு அங்க டிஸ்கஷன் போயிட்டு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.